அரசின் கீழ் நிழல் பெறுபவர்கள் யார் என்ற அடிப்படையில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் மிகவும் வெப்பமான உஷ்ணமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த காலத்திலே சூரியனுடைய வெப்பம் சுமார் 30 பாகை செல்சியஸில் இருந்து சில இடங்களில் 35, 36 என்றெல்லாம் அதனுடைய வெப்பம் மிக தீவிரமாக இருக்கிற ஒரு காலகட்டம். இந்த வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே மனிதர்கள் பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அந்த வகையில் தான் நாங்கள் கூட இப்படியான குளிரூட்டப்பட்ட அந்த ஏற்பாடுகளோடு இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிறோம். சிலர் மின்விசிறிகளை பயன்படுத்துவார்கள். அதே நேரம் குளிர்பானங்களை அருந்துதல், வெப்பத்திலிருந்து வெயிலினுடைய அந்த கொடுமையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இப்படி பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கிடையில் இப்போது இந்த சூரியன் நமக்கு பக்கத்தில் இல்லை. ஆனால் இந்த சூரியன் இப்போது இந்த உலகத்திலே சுமார் 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கிற இந்த சூரியனை தாங்க முடியாமல் தான், அதனுடைய வெப்பத்தை எங்களால் சகிக்க முடியாமல் தான் நாங்கள் பல முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிற போதும் அதனுடைய தாக்கமும் அதனுடைய பாதிப்புகளும் நமக்கு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த பல லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான தூரத்திலே இருக்கின்ற அந்த சூரியன் ஒரு நாள் நமது தலைக்கு மேலே மிக சமீபமாக கொண்டு வரப்பட இருக்கின்றது. அந்த நாள் தான் மறுமை நாளாகும். 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த சூரியன் ஏறக்குறைய நாளை மறுமை நாளிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துதுன ஷம்சு யௌமல் கியாமா, மறுமை நாளில் சூரியன் மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும். அந்த நேரத்தில் மனிதர்கள் பாதணி அணிந்திருக்க மாட்டார்கள், மனிதர்கள் ஆடை அணிந்திருக்க மாட்டார்கள், மனிதர்கள் ஹத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் ஒரே இடத்தில் மிக நெருக்கடியான ஒரு சூழல். உலகத்திலே படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் ஆரம்பம் முதல் கடைசியாக மரணித்த மனிதன் வரைக்கும் அத்தனை பேரும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கப்பட இருக்கிற ஒரு சூழல். இந்த நிலையில் சூரியனும் மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும். ஹதீஸிலே வருகிறது, கமிக்தாரில் மீல், அதாவது அந்த மீல் என்கிற வார்த்தைக்கு 2 கருத்து. ஒன்று, ஒரு சுருமா குச்சியினுடைய அளவு, அல்லது மைல் என்கிற அந்த தூரம், அந்த அளவு, ஒரு மைல் தூரம், அந்த அளவு மிக நெருக்கமாக இந்த சூரியன் கொண்டு வரப்பட இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பல கோடி கிலோமீட்டருக்கு அங்கால் இந்த சூரியன் உச்சம் கொடுக்கிற போதே எங்களால் அதனை தாங்க முடிவதில்லை. அதனுடைய பாதிப்பிலிருந்து எப்படி எம்மை தற்காத்துக் கொள்வது என்று நாம் பல திட்டங்களை போடுகிறோம், பல ஏற்பாடுகளை செய்கிறோம். ஆனால் அந்த மறுமையிலே எங்களால் இப்படி எந்த ஒரு ஏற்பாடும் செய்ய முடியாது. அல்லாஹுவை தவிர நமக்கு உதவி செய்பவர்கள் அங்கே யாரும் இருக்க மாட்டார். அந்த நேரத்திலே மனிதர்கள் இந்த உலகத்தில் செய்த அமல்களுக்கு ஏற்ப அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக அவர்கள் வியர்த்து வியர்த்து அவர்களை அப்படியே வெள்ளமாக அதை ஆக்கிவிடும். அவரவருடைய அமல்களுக்கு ஏற்ப அந்த வெள்ளம் அவர்களை மூழ்கடிக்கும். சில மனிதர்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய கரண்டை கால் வரைக்கும் அது அவருடைய வியர்வை வியர்த்து வெள்ளமாக அவர்களை மூழ்கடித்துக் கொள்ளும். சிலருக்கு அவர்களுடைய முழங்கால் வரைக்கும், இன்னும் சிலருக்கு இடுப்பு வரைக்கும், இன்னும் சிலருக்கு அவருடைய வாய்கள் வரை, இன்னும் சிலரை அப்படியே அது மூழ்கடித்துக் கொள்ளும். அவரவர் இந்த உலகத்தில் செய்த அமல்களுக்கு ஏற்ப அவர்கள் அந்த வியர்வை வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு பக்கம் எல்லா மனிதர்களும் ஒன்றாக இருக்கிற அந்த நெருக்கடியான சூழல், மற்றொரு பக்கம் சூரிய வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான ஆடைகளோ நிழலோ அல்லது இப்படியான குளிரூட்டப்பட்ட வசதிகளோ அல்லது வேறு ஏற்பாடுகளோ இல்லாத ஒரு சூழல் எப்படி இருக்கு? வியர்த்து வியர்த்து வெள்ளமாக மூழ்கடித்து இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில் அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையினால், அவனுடைய ரஹ்மத்தினால் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த மஹ்ஷர் வெளியிலே நிழல் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நிழல் பெறுகிறவர்கள் யார்? அந்த பாக்கியசாலிகள் யார்? அந்த பாக்கியசாலிகளில் நானும் நீங்களும் ஆகிவிட வேண்டும். எனவேதான் அப்படியான சிலரை பற்றிய
செய்திகள் ஹதீசுகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றைத்தான் நாங்கள் இந்த ஹுத்துபாவிலே சுருக்கமாக பார்ப்பதற்கு இருக்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா 7 பேருக்கு அல்லது 7 கூட்டத்தாருக்கு நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் வழியில் தன்னுடைய நிழலிலிருந்து நிழல் வழங்குகிறான் என்று சொன்னார்கள். அதில் ஒரு மனிதர் இமாமுன் ஆதிலுன், நீதமான தலைவர், நீதமான தலைமைத்துவம் அவருக்கு அல்லது அத்தகையவர்களுக்கு. அடுத்ததாக சொன்னார்கள், வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்காக வணக்கம் செய்வதில் கழித்த ஒரு மனிதர். இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு விடயங்களும் மிக இலகுவான விடயங்கள் அல்ல. தலைமைத்துவத்தில் இருக்கிறவர் நீதமாக நடக்கிற போது அவருக்கு இந்த பாக்கியம், அது எவ்வளவு சவாலான விடயம். அதே போன்று வாலிப பருவத்திலே இருக்கிற ஒரு இளைஞன், அந்த வாலிபன் தன் வாழ்நாளை வணக்கத்தில் கழிக்கிற போது அவனுக்கும் இந்த பாக்கியம். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதன் அவன் உள்ளம் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு பின்னி பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படியான ஒரு மனிதன் இந்த ஃபித்னாவுடைய ஜமானிலே, இந்த உலக மோகங்கள் மூழ்கி போயிருக்கிற காலகட்டத்திலே ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பட்டிருந்தால் அவருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக சொன்னார்கள், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, 2 மனிதர்கள் அவர்கள் ஒன்று சேர்வதும் அவர்கள் பிரிந்து வாழ்வதும் அல்லாஹ்வுக்காகத்தான், உலக இலாபங்களுக்காக அல்ல, இந்த துனியாவினுடைய விஷயங்களுக்காக அல்ல. அவர்கள் சேர்ந்ததும் பிரிந்ததும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات மன்சிபின் வ ஜமாலின், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் ஒரு ஆணை அவளாக முன்வந்து விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். இந்த நேரத்தில் அந்த ஆண் சந்தர்ப்பம் கிடைத்தும் அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன், இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அதிலிருந்து விலகிக் கொள்கிறான். இவனும் மிகப்பெரிய பாக்கியசாலி. அவனுக்கும் அல்லாஹு தஆலா இந்த நிழலே இல்லாத மஹ்ஷர் வழியில் தன்னுடைய நிழலிலிருந்து நிழல் கொடுக்கிறார். அடுத்ததாக சொன்னார்கள், வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅக்ஃபஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, ஒரு மனிதன் மறைமுகமாக இரகசியமாக தர்மம் செய்கிற மனிதர். இந்த உலகத்திலே என்ன ஒன்றை செய்வதாக இருந்தாலும் பேருக்கும் புகழுக்குமாக செய்யப்படுகிற ஒரு காலகட்டம். இதற்கிடையில் தான் கொடுக்கிற தர்மத்தை யாருக்கும் தெரியாமல், வலதால் கொடுப்பதை இடது கைக்கு கூட தெரியாமல் மறைத்து செலவு செய்கிற அப்படியான ஒரு மனிதர், யாருடைய புகழையும் பாராட்டையும் எதிர்பார்க்காமல் என் ரப்பு என்னை பொருந்தி கொண்டால் போதும், என் ரப்பு இதற்கு கூலி தந்தால் போதும் என்ற அந்த மனப்பாங்கோடு செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் அரசினுடைய நிழலில் இருந்து நிழல் கொடுக்கிறார். அடுத்ததாக சொன்னார்கள், வரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா, ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிற போது அல்லாஹுவை நினைத்து அவன் அல்லாஹுடைய அச்சத்தினால் அவனை திக்ர் செய்து அதன் மூலமாக கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அப்படியான மனிதனுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அரசினுடைய நிழலிலே இருந்து நிழல் வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் புகாரி, அதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி வருகிறது சஹீஹ் முஸ்லிமிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 7ஓடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தி, மன் அன்லர முஅசிரன், யார் ஒருவருக்கு கடனை கொடுத்து, ஒரு கஷ்டப்படுகிற ஒரு ஏழைக்கு யார் கடனை வழங்கி, அவ் வல்லா அன்ஹு, அந்த கடனை வழங்கி அவர் தர முடியாத போது தவணை கொடுக்கிற ஒருவர், அல்லது அவருக்கு பல தடவைகள் தவணை கொடுத்தும் அந்த கடனை இருக்க முடியாமல் சிரமப்படுகிற போது நீங்க தர தேவையில்லை என்று தள்ளுபடி செய்கிற ஒரு மனிதருக்கு அல்லாஹு ஃபீ ظில்லிஹி, நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் வழியில் அல்லாஹ் தன்னுடைய நிழலில் இருந்து அவருக்கு நிழல் வழங்குகிறான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. கடனை ஒரு ஏழைக்கு வழங்கிவிட்டு அவர் இருக்க முடியாமல் அவதிப்படுகிற போது அவருக்கு இன்னும் தவணை கொடுத்தவர், அல்லது வாங்கியவருக்கு இருக்கவே முடியாது என்கிற நிலை வந்த போது நீங்கள் தர தேவையில்லை என்று தள்ளுபடி செய்தவருக்கும் அல்லாஹ் அரசினுடைய நிழலில் இருந்து நிழல் கொடுக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பாக்கியம் பெற்றவர்களில் நம்மையும் அல்லாஹ் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று
நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்போது நாங்கள் அந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாராரை பற்றியும் சுருக்கமாக சில விடயங்களை நாங்கள் தெளிவுக்காக பார்க்கிற போது, முதலாவதாக நீதமான தலைவர். இது பொது தலைவர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் என்று நாங்கள் சுருக்கிவிடக் கூடாது. பொதுவாக எல்லோரும் தான், ஆட்சியாளர்களும் தான், நீதிபதிகளும் தான், அதிபர்களும் தான், அல்லது வீட்டினுடைய அந்த தலைவர்களும் தான், குடும்ப தலைவர்களும் தான், எல்லோரும் நீதமாக நடக்கிற போது அல்லாஹ் அந்த நிழலே இல்லாத மஹ்ஷர் வழியில் அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறான் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது, வைதா ஹக்கம்தும் பைனன் நாசி அன் தஹ்குமு பில் அத்ல், நீங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கினால் நீதமாக தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொல்கிறான். நமக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்புகள், அது சிறிய பொறுப்பாக இருந்தாலும் பெரிய பொறுப்பாக இருந்தாலும், அந்த பொறுப்பு விடயத்தில் நாம் நீதமாக நடந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே இந்த பாக்கி நமக்கு கிடைக்கும். அது நமது பிள்ளைகளுக்கு மத்தியில் என்றாலும், நமது மனைவிமார்களுக்கு மத்தியில் என்றாலும், நாம் தொழில் செய்கிற இடங்களிலே நமது நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறவர்களுக்கு மத்தியில் என்றாலும், அல்லது இப்படியான நீதிபதிகள், ஆட்சியாளர்கள் என்ற உயர் பதவிகளில் இருக்கிற போது நமது ஆளுகைக்கு கீழ் இருக்கிறவர்கள் என்றாலும் அவர்களுடைய விடயங்களில் நீதமாக நடப்போம் என்றால், பக்கச்சார்பின்றி அநியாயம் செய்யாமல் நீதமாக நடந்து அல்லாஹ்வை பயந்து செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த மஹ்ஷர் வழியிலே, நிழலே இல்லாத மஹ்ஷர் வெளியில் தன்னுடைய நிழலில் இருந்து அல்லாஹ் நிழல் தர காத்திருக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முக்ஸிதீன இன்தல்லாஹ் அலா மனாபிர மின் நூர், நீதமாக நடக்கிற மனிதர்கள் அவர்கள் நாளை மறுமையிலே ஒளியிலான மிம்பர்களில் அமர்த்தப்படுவார்கள். குடும்பத்தாருக்கு மத்தியில் நீதமாக நடந்தவர்கள், பிள்ளைகள், மனைவி, மக்களுக்கு மத்தியில் சொத்து பங்கீடாக இருக்கலாம், அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கிற விடயங்களாக இருக்கலாம், என்ன விடயமாக இருந்தாலும் நீதியாக நடந்தவர்களை அல்லாஹ் அவர்களை தன்னுடைய அந்த சபையிலே ஒளியிலான மிம்பர், அதாவது மிம்பர் சிம்மாசனங்களிலே அவர்களை அமர வைத்து அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். அவர்கள் யார்? அல்லதீன யஅதிலூன ஃபீ ஹுக்மிஹிம், தாங்கள் தீர்ப்பு வழங்குகிற போது நீதமாக தீர்ப்பு வழங்கியவர்கள். வ அஹ்லீஹிம், தங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியில் நீதமாக நடந்தவர்கள். வமா வலு, என்னென்ன பதவிகளில் அவர்கள் இருந்தார்களோ, யார் யாரையெல்லாம் அவர்கள் நிர்வகித்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் நீதமாக இருந்தவர்கள். இவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. இந்த நீதத்துக்கு ஒரு சிறிய உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள் இருந்து அந்த 2 பேருக்கு மத்தியில் அவர் நீதமாக நடக்கவில்லை என்றால் மறுமையில் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஜாஅ யௌமல் கியாமா வஷிக்குஹு மாயில், அவருடைய 2 தோள்களில் ஒரு தோள் சாய்ந்ததாக, ஒரு பக்கம் உயர்ந்து மற்றது தாழ்ந்ததாக வருவார் என்று சொன்னார்கள். எனவே எல்லா விடயங்களிலும் நாம் நீதமாக நடக்கிற போது இந்த அரசினுடைய நிழல் கிடைக்கும். அதே போன்று இப்படியான ஒளியிலான மிம்பர்களிலே அல்லாஹ் அவ்வளவு சமூகத்துக்கும் அல்லது சமுதாயத்துக்கும் மத்தியிலே உயர்த்தி கௌரவப்படுத்துகிறான் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வாலிபன் தன்னுடைய இளமை பருவத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக அந்த வாலிபத்தை கழிக்கிற ஒரு நிலைமை. வாலிப பருவம் என்பது ஒரு சவாலான பருவம். வாலிபர்கள் என்பவர்கள் அவர்கள் வணக்கங்களில் விருப்பம் இல்லாமல் உலக மோகங்களிலும் உலக நாகரிகங்களிலும் அவர்கள் மூழ்கி பள்ளியில் இருந்து தூரமாகி இபாதத்துகளிலிருந்து விடுபட்டு இப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனால் இதற்கு மத்தியில் அல்லாஹ் அருள் செய்த சில வாலிபர்கள் இருப்பார். அவர்கள் சிறு வயதிலேயே பள்ளியோடு தொடர்பட்டு அல் குர்ஆனை படித்து ஹதீஸ்களை படித்து பயான் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பள்ளிக்கு ஹிதுமத் செய்வது என்று இப்படியே அவருடைய தொடர்புகள் போகும். அவர்கள் என்ன பெரிய பதவியில் இருந்தாலும் என்ன பெரிய தொழிலை செய்தாலும் இபாதத்துகளில் தொடர்பு இருக்கும் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட வாலிபர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் வழியில் தன்னுடைய நிழலில் இருந்து நிழல் வழங்குகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிப பருவம் என்பது இப்போது நிறைய வாலிபர்கள் இந்த விடயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா 4 விடயங்களை பற்றி ஒவ்வொரு அடியானிடமும் கேட்பானாம். சில ஹதீஸ்கள் 5 என்று வருகின்றது. அந்த விடயங்களை பற்றி விசாரிக்கிற போது முன்வைத்த காலை அவருக்கு பின்னுக்கு எடுக்க முடியாது, அந்த கேள்விகளுக்கான பதிலை அளிக்கிற வரைக்கும். அதில் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அவருடைய வாழ்நாளை பற்றி விசாரணை செய்யப்படும். எப்படி உன்னுடைய வாழ்நாளை கழித்தாய். அதே போன்று அதோடு சேர்த்து சொன்னார்கள், வஅன் ஷபாபிஹி
ஃபீம அப்லா, அவருடைய வாலிபம் பற்றி விசாரிக்கப்படும். எப்படி அந்த வாலிப பருவத்தை அவர் கழித்தார் என்று. வாலிபம் என்பது அல்லாஹ் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அவர்கள் தான் அந்த வாலிப பருவத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள், அவர்கள் தைரியமாக இருப்பார்கள், துணிச்சலாக இருப்பார்கள். அவர்கள் அல் குர்ஆனை நன்கு பார்த்து ஓதக்கூடியவர்களாக, நீண்ட நேரம் நின்று தொழ முடியுமானவர்களாக, ருக்குவுக்கு சுஜூதுக்கு மிக இலகுவாக போகக்கூடியவர்களாக, பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி மார்க்க விஷயங்களுக்கு பல ஏற்பாடுகளை செய்வதற்கு சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த சக்தி, இந்த ஆரோக்கியம் எல்லாம் முதுமையில் கிடைப்பது மிக கஷ்டமான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த மாதிரி வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்காக வணக்கத்திலே கழிக்கிற வாலிபர்களை அல்லாஹ் கௌரவிக்கிறான். நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் வழியில் தன்னுடைய நிழலிலிருந்து அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய ஆயுள் பற்றி விசாரிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவனுடைய அந்த இளமை பருவம் அல்லது வாலிப பருவம் பற்றியும் விசாரிக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். ஆயுள் என்று சொல்கிற போது அதற்குள் முதுமை பருவம் வந்துவிடும், அதற்குள் வாலிப பருவம் எல்லாமே உள்ளடங்கிவிடும். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரித்து அதனை குறிப்பிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் பற்றி விசாரிக்கப்படும். அதை எப்படி செலவழித்தார், விசேடமாக வாலிப பருவத்தை எப்படி கழித்தான் என்பது பற்றி விசாரணை செய்யப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எனவே இந்த பருவத்தை நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் இபாதத்துகளில் கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பாக்கியம் பெற்றவர்களாக ஆக முடியும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளியோடு தொடர்பட்ட ஒரு மனிதன், அவர் உள்ளம் பள்ளிவாசலோடு பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு சில சகோதரிப்பார்கள், அவருடைய உள்ளம் அவர்களுடைய இந்த உலக காரியங்களோடு தான் தொடர்பட்டிருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் கடைக்கு போறது, தொழிலுக்கு போறது, இப்படி அவருடைய உலக விஷயங்களோடு பின்னி பிணைந்ததாக இருக்கும். அவர்கள் தொழுகை இல்லாதவர்களாக இருப்பார்கள், அவர்கள் வணக்க வழிபாடுகளில் விருப்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், வெள்ளிக்கிழமையில கூட கடை திறந்து வியாபாரம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, ஏன் ரமலானுடைய காலங்களில் இறுதி பத்து என்று சொல்லப்படுகிற அந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கிற காலங்களிலும் அதுகளிலெல்லாம் ஆதரவு வைக்காமல், அந்த காலங்களிலும் நன்மையை தேடுவதற்கு அல்லது நன்மையை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு முயற்சி செய்யாமல் அவர்கள் எப்படி பொருளாதாரத்தை இரட்டிப்பாக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படியான சமுதாயத்துக்கு மத்தியில் தந்த உள்ளம் பள்ளியோடு தொடர்பட்டு இருக்கிற சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசனுடைய நிழலிலே இருந்து நிழல் கொடுக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு இதற்கு உதாரணமாக பள்ளிக்கு நேரத்தோடு வரக்கூடியவர்கள், பள்ளிவாசலுக்கு வந்தாலும் முன் சஃபிலே வந்து அமர்கிற சகோதரர்கள், தொழுகைகள் ஒவ்வொன்றையும் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள், பள்ளிவாசலில் வந்துதான் நான் தொழ வேண்டும், ஜமாத்து தொழுகை தவறுனாலும் பள்ளிக்கு போய்த்தான் தொழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், திக்ருகளுக்காக குர்ஆன் ஓதுவதற்காக பள்ளியிலே தரித்திருப்பவர்கள், இஅ்திகாஃப் இருப்பவர்கள், இப்படியானவர்கள், அதே போன்று பள்ளியை சுத்தம் செய்வதில் ஆசை கொண்டு செயற்படுகிறவர்கள், பள்ளியை நிர்வகிக்கின்றவர்கள், பள்ளிவாசலுக்கு பணிவிடை செய்கின்றவர்கள், இமாமத் செய்வதிலிருந்து பாங்கு சொல்லுவதிலிருந்து பள்ளியோடு தன்னுடைய தொடர்பை வைத்துக் கொள்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகைக்காக வேண்டி பள்ளி வாசலிலே காத்து கொண்டு இருப்பான் என்று சொன்னால், எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், அவனுக்காக வேண்டி மலக்குகள் துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவருக்கு நீ ரஹ்மத் செய், அருள் புரி என்று துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில சகோதரர்கள் இருப்பார்கள், தொழுது முடிந்ததும் ஓடி போவார்கள். ஆனால் எங்கே போகிறார்கள் என்று பார்த்தால், எங்கேயாவது ஒரு கடை தெருவில் போய் குந்திட்டு அல்லது வேறு இடங்கள்ல போய் குந்தி கொண்டு உலக விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். பள்ளி வாசலில் தஸ்பீஹ் செய்வதற்காக கூட உட்கார மாட்டார்கள், தங்களுடைய நேர காலங்களை செலவழிக்க மாட்டார். எனவே அன்பான சகோதரர்களே, பள்ளி வாசலோடு நமது தொடர்புகள் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்களாக நாங்கள் மாறுகின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில் யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து போகிறானோ தொழுகைக்காக, காலை நேரங்களிலும் அதே போன்று மாலை நேரங்களில் உள்ள அந்த தொழுகைகளுக்காகவும் வருவானாக இருந்தால், அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலா, அவருக்காக அல்லாஹ் சுவர்க்கத்திலே பல பாக்கியங்களை, பல விருந்துகளை தயார்படுத்துகிறான். நமது வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வரப்போகிறார் என்றால் எப்படி அவருக்காக நாங்கள் ஏற்பாடுகளை செய்வோமோ, அது போன்று அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு ஒருவர் வந்து போகிற போது
அவருக்காக அல்லாஹ் பல ஏற்பாடுகளை சுவர்க்கத்திலே தயார்படுத்துகிறான், அவர் வருகிற போதும் போகிற போதும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி, அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை தொழுவதற்காக அல்லது அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக ஒரு மனிதன் பள்ளிவாசலிலே வந்து அந்த விடயங்களிலே ஈடுபடுவதை வழக்கமாக்கி கொள்வானாக இருந்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ்வை தொழுறதுக்காக, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்காக பள்ளிவாசலுக்கு வந்து போவதை ஒரு மனிதன் வளமையாக்கி கொள்வானாக இருந்தால் அல்லாஹ் இவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறானாம். எப்படி என்றால், நமது வீட்டிலே உள்ளவர்கள் வெளியூர்களுக்கு சென்று விட்டு திரும்பி வருகின்ற போது நமது குடும்பத்தவர்கள் எப்படி சந்தோஷப்படுவார்களோ அதை போல அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமது குடும்ப உறவினர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டு திடீரென நமது வீட்டுக்கு வந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கு, அதுபோல அல்லாஹுவை தொழுவதற்காக ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வருகிற போது, அல்லாஹுவை திக்ர் செய்வதற்காக பள்ளியிலே அமர்ந்திருக்கிற போது அல்லாஹ்வும் சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாக்கியம் பெற்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா وأستغفر الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் வழியில் ஆடைகளும் இல்லாமல் பாதணிகளும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் ஒன்றாக இருக்கிற ஒரு சூழல். மனிதர்கள் ஒன்றாக இருந்தாலே மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும். இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிற போது தலைக்கு மேலே சூரியனும் கொண்டு வரப்பட்டுவிடும். சூரியன் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற போதே அதனுடைய வெப்பத்தை, அதனுடைய தாக்கத்தை எம்மால் எதிர்கொள்ள முடியாமல் இந்த உலகத்தில் பல ஏற்பாடுகளை நாம் செய்கின்றோம். ஆனால் மறுமை நாளில் எங்களால் எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்து அந்த வெப்பத்திலிருந்து, அந்த சூரியனுடைய தாக்கத்திலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த பெரிய ஆபத்திலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாய்ப்புகள் தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த விடயங்கள். ஒரு மனிதன் நீதமாக நடக்கிற போது அவனுக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறான், அரசினுடைய நிழலில் இருந்து. ஒரு மனிதன் பள்ளியோடு தொடர்பட்டவனாக இருக்கிற போது அவனுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். ஒரு மனிதன் தன் வாலிப பருவத்தை வணக்கங்களில் கழிக்கிற போது அவனுக்கு இந்த அரசினுடைய நிழல் கிடைக்கின்றது. அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தி, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக இன்னொருவரை நேசிக்கின்ற போது, அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து வாழ்கிற போதும் அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கின்றது. நாம் உலகத்திலே பலரை நேசிப்போம், உலக காரணங்களுக்காக, நமது தொழிலுக்காக சிலரை நேசிப்போம், அல்லது வேறு வேறு உலக நோக்கங்களுக்காக நேசிப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாம் யாரையாவது நேசித்திருக்கின்றோமா? இவரை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்றிருந்தால் அல்லாஹு தாலா அதற்கும் நமக்கு நன்மை தருகின்றான். அல்லாஹ் நாளை மறுமையிலே அவ்வளவு சமுதாயத்துக்கும் மத்தியிலும் கேட்பானாம், ஐனல் முத்தஹாபூன பிஜலாலி, என்னுடைய திரு பொருத்தத்துக்காக மட்டும் தங்களுக்குள் நேசத்தை வெளிப்படுத்திக் கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் பிரத்யோகமாக அழைப்பானாம். அல் யௌம உதில்லுஹும் ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லி, நிழலே இல்லாத இன்றைய நாளில் என்னுடைய நிழலில் இருந்து அவர்களுக்கு நான் நிழல் வழங்கப் போகிறேன். அப்படிப்பட்ட எனக்காக மட்டும் அன்பு வைத்துக் கொண்டவர்கள், பரஸ்பர முஹப்பத் வைத்துக் கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்று ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கிறவர்கள் தான் உண்மையான ஈமானிய சுவையை அடைந்தவர்கள். அல்லாஹ்வுக்காக நாம் நேசிக்கிற போது அவரால் சில நேரம் நமக்கு இந்த உலகத்தில் இலாபம் கூட கிடைக்க மாட்டாது. அந்த இலாபம் எல்லாம் மறுமையில் தான் கிடைக்கும். அவரால் நமக்கு கௌரவம் கிடைக்காது, அவரால் உலகத்திலே பல வசதி வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் மறுமையில் அல்லாஹ் அரசினுடைய நிழலிலிருந்து நிழல் தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விடயங்கள் இருக்கின்றன. அந்த 3 விடயங்களும் யாரிடத்தில் இருக்குமோ அவர் உண்மையாக ஈமானுடைய சுவையை அடைந்தவராவார். 3 விடயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் உண்மையாகவே ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டவராவார்.
அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஅன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதனை அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கிறவர்கள் அவர்கள் ஈமானுடைய உண்மையான சுவையை பெற்றவர்கள் என்று சொன்னார். அப்படி நேசிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, நாம் ஒருவரோடு நட்பு வைப்பது என்பது நாம் அதனை சாதாரணமாக பார்த்தாலும் அது நமது கொள்கையை தீர்மானிப்பதாக இருக்கிறது. நாம் நல்லவர்களா கெட்டவர்களா, நாம் போகிற பாதை சுவர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிப்பதாக நமது நண்பர்கள் காணப்படுகிறார்கள், நமது நட்பு இருக்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் தான் யாரோடு நட்பு கொள்கிறார் என்பதை அவர் நன்கு பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார். எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஒருவரை நட்பு கொள்கின்ற போது அவர் தொழக்கூடியவராக இருப்பார், ஹலால் ஹராம் பேணுபவராக இருப்பார், அல்லாஹ்வுடைய மார்க்க விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவராக இருப்பார், பாவமான விஷயங்களிலிருந்து விலகி நடப்பார். அதே நேரம் உலகத்துக்காக ஒருவரை நாம் நட்பு கொண்டால் அவர் உலக விடயங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார், தொழுகைக்கோ மற்றுமுள்ள வணக்க வழிபாடுகளுக்கோ முன்னுரிமை கொடுக்க மாட்டார். எனவே நமது நட்பை தெரிவு செய்கின்ற போது அது ஈமானோடு சார்ந்தது, அது நமது சுவனத்தை பெற்றுத்தரக்கூடியது, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசை பெற்றுத்தரக்கூடியது, அரசனுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடியது என்றபடியால் நாம் நல்ல நண்பர்களை, ஈமானிய நண்பர்களை, தீனுக்கு முன்னுரிமை கொடுக்கிற நண்பர்களை நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் ஒரு ஆணை விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். அந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைத்து விட்டதே என்று சொல்லி பாவத்திலே மூழ்கி விடாமல் அந்த மனிதன் இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி விடுகிறான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தக்வாவுடைய அடையாளம், அது மிகப்பெரிய ஈமானின் உச்சகட்டமாகும். இந்த விடயம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்வில் நடந்தது. அந்த இளவரசி அவர்களை விபச்சாரத்துக்கு அழைத்த போது அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று கூறி அவர்கள் தன்னை அதிலிருந்து விலக்கி கொண்டார்கள், அதிலிருந்து தன்னை காத்து கொண்டார்கள் என்ற செய்திகளை அல் குர்ஆன் 12வது அத்தியாயம் 23வது வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மூமின் என்பவன் பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அதனை பயன்படுத்திக் கொள்கிறவன் மூமின் கிடையாது. ஒரு தக்வாதாரி என்பவன் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாவம் செய்கிறவன் தக்வாதாரி கிடையாது. பாவம் செய்வதற்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைத்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி அதிலிருந்து விலகி நடக்கிறவன் தான் தக்வாதாரி. அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வை அஞ்சி அதிலிருந்து தவிர்ந்து கொள்கிறவன் தான் ஒரு இறை விசுவாசியாக இருக்கிறான். எனவேதான் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சுவர்க்கம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் தனது ரப்புக்கு முன்னால் நிற்பதை பயந்து வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சைகளை விட்டும் தன் உள்ளத்தை தடுத்துக் கொள்கிறாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களுக்கு தான் சுவர்க்கம் என்று, அவர்களுக்கு தான் சுவர்க்கம் நிரந்தரமானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். மனிதர்கள் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளை தேடி ஓடி திரிகிற போது வாய்ப்பு கிடைத்தும் பாவம் செய்யாமல் அதிலிருந்து விலகி நடக்கிறவர்களுக்கு அந்த நிழலே இல்லாத மஹ்ஷர் வழியில் அல்லாஹ் நிழல் வழங்குகிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே என்ன ஒரு விஷயத்தை செய்தாலும் அதனை புகழுக்காகவும் பேருக்காகவும் முகஸ்துதிக்காகவும் செய்து வருகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த அரசினுடைய நிழல் பெறுகிற பாக்கியசாலிகள் ஒருவர் யார் என்றால், தான் வலது கையால் கொடுப்பதை இடது கைக்கு கூட தெரியாமல் மறைமுகமாக இரகசியமாக தர்மம் செய்கிற மனிதன். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் நிழலே இல்லாத மஹ்ஷர் வழியில் தன்னுடைய நிழலிலிருந்து நிழல் வழங்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பகிரங்கமாக தர்மம் செய்வதும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது, மறைமுகமாக செய்வதும் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் முகஸ்துதிக்காக தர்மம் செய்வதோ ஏனைய அமல்கள் செய்வதோ இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன் துபுது சதகாத்தி ஃபனிஇம்மா ஹிய, நீங்கள் தான தர்மங்களை வெளிப்படையாக பகிரங்கமாக செய்தால் அதுவும் நல்லதுதான். வ இன் துஃபூஹா, ஆனாலும் நீங்கள் மறைமுகமாக வதுதுஹல் ஃபுக்ராஹ, அந்த ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் ரகசியமாக கொடுப்பீர்களாக இருந்தால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான்,
அப்படி செய்வதனால் யுகஃபிர் வ யுகஃபிர் அன்கும் மின் செய்யாத்திக்கும், ஏழை எளியவர்களுக்கு ரகசியமாக கொடுப்பது சிறந்தது. அதே போன்று இதன் மூலம் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரகசியமாக தான தர்மம் செய்வதனுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், சதகத்து சிர்ரி துத்ஃபிஉ கலப ரப்பி. இரகசியமாக ஒரு மனிதன் தான தர்மம் செய்வதானது அல்லாஹ்வுடைய கோபத்தை தீர்க்கக்கூடியதாக அல்லது தணிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம் மீது கோபப்படாமல் இருப்பதற்கு ஒரு சிறந்த வழி இரகசியமான தர்மங்கள், மறைமுகமான தர்மங்களின் மூலம் அல்லாஹ்வுடைய கோபம் தணிந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே பெரும்பாலான மனிதர்கள், அல்லாஹ் அருள் செய்த சகோதரர்களை தவிர பெரும்பாலானவர்கள் பேருக்காக, புகழுக்காக, பிரபல்யத்துக்காக இந்த நன்கொடைகள், இந்த தர்மங்கள் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த விடயங்கள் நமக்கு நன்மைகளை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, தனிமையில் இருக்கிற போது அல்லாஹுவை திக்ர் செய்வதும் அதன் மூலம் அல்லாஹுடைய அச்சத்தினால் கண்ணீர் வடிக்கிற இந்த விடயம், அதிகமான மனிதர்கள் தனிமையில் இருப்பதே பாவம் செய்வதற்குத்தான், பாவங்களை திட்டமிடுவதற்குத்தான். ஆனால் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டு ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனிமையிலே இருந்து கொண்டு அல்லாஹுடைய அச்சத்தினால் அல்லாஹுவை நினைத்து அழுவானாக இருந்தால் அவனுக்குரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யலிஜுன் நார ரஜுலுன் பக்கா மின் ஹஷியத்தில்லாஹ் ஹத்தா யஊத லபனு ஃபில் லர. அதாவது ஒரு மடியில கறந்த பாலை எப்படி அந்த மிருகத்தினுடைய மடிக்கு திரும்ப செலுத்த முடியாதோ அதே போன்றுதான் அல்லாஹுடைய அச்சத்தினால் அழுத மனிதன் அவன் நரகம் நுழையவே மாட்டான் என்று சொன்னார். அல்லாஹுடைய பயத்தினால் அவன் நினைச்சி அழுத மனிதன் நரகம் போகவே மாட்டான். எப்படி கறந்த பாலை திரும்ப அனுப்ப முடியாதோ, அது சாத்தியம் இல்லையோ, அது போன்று அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத மனிதனும் நரகம் போக மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 கண்கள் நரகம் அந்த கண்களை தீண்டாது என்று சொன்னார்கள். அதில் ஒரு மனிதன் ஐனும் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹுடைய அச்சத்தினால் அழுத கண். அதே போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய பாதையிலே கண் விழித்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட அந்த மனிதர். இந்த 2 சாராரும் நரகம் தீண்டாத கண்கள், நரகம் அவர்கள் அதனுடைய பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நிறைய சகோதரர்கள் சிரிப்பதற்காக நேரத்தை ஒதுக்கிக் கொள்வார்கள் நண்பர்களோடு சேர்ந்து. ஆனால் எப்போதாவது அல்லாஹுவை நினைத்து திக்ர் செய்து அழுதிருக்கின்றோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, கடனை கொடுத்து விட்டு அவர் தருகிற வரைக்கும் காத்து கொண்டிருப்பதும், இன்னும் தர முடியாத போது அவருக்காக வேண்டி தள்ளுபடி செய்து விடுகிற அந்த மனோநிலை என்பது அதற்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது. அவர் காத்து கொண்டிருந்தாலே சதக்கா, இன்னும் காத்து கொண்டிருந்தால் மேலும் சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கிற அதே நேரம் அரசினுடைய நிழலும் அவருக்கு வழங்கப்படுகின்றது. அதே நேரம் வாங்குகின்றவர் கொடுக்க கூடாது என்ற நோக்கத்தோடு வாங்கினால் அவருடைய செல்வத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான். வாங்குகிறவர் கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோடு வாங்குகிற போது அந்த கடனை இருப்பதற்கு அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கின்றான். எனவே இந்த அடிப்படையில் இங்கே சொல்லப்பட்ட இந்த அல்லாஹுடைய அரசினுடைய நிழலை பெறுகிற பாக்கியசாலிகளாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தாலா அந்த பாக்கியம் பெற்றவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். சொல்லப்பட்ட விடயங்களை செயற்படுத்துகிற நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் ஆகுவோமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.